ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ RH. எப்போவும் வழக்கமாக சொல்கிறது தாங்க, வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது எக் பேஜோ. இது வந்து பர்மாவில் ரொம்ப ஃபெமிலியர், ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்பவே யம்மியான ஒரு எக் பேஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்பவே குறைவான இன்க்ரீடியன்ட் தாங்க தேவை. சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் லெமன் ஜூஸை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்திருக்கு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிப்பியில் வந்து நான் எதுலேயுமே சால்ட் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த லெமன் ஜூஸில் மட்டும்தான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 4-5 காஞ்ச மிளகாய், அதாவது வரமிளகான்னு சொல்லுவோம், அது இருந்தால் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது கூட நல்லா சூடாக இருக்கக்கூடிய சமையல் எண்ணெய், நான் ஆல்ரெடி ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயை சூடாக இந்த வரமிளகாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். இது லெமன் ஜூஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். சைடில் எக்கை வந்து பாயில் பண்ணிட்டுருக்கேன். நம்ம நார்மலாக பாயில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எக்கை வந்து நார்மலாக பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இது வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஆயிலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து கார்லிக். இது வந்து ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல்லை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால இந்த எக்கோடு சேர்க்கறதுனால இந்த பூண்டு பல் வந்து அந்தளவுக்கு ஸ்மெல் எதுவுமே கொடுக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். எக்கு வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இது ஃபுல்லாக கட் பண்ணாமல் மிடில் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஆனியனை இது கூட சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 பல் பூண்டு, அதையும் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்துக்குவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ், அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ், அதையுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எக் பேஸ் பண்ணி நான் நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து வீடியோட எண்டுலேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இதுக்கு மேலே மறுபடியும் ஆனியனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை வெங்காயம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இதே போலவே எல்லா எக்கையும் சேர்த்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிடும்போதும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ RH.